Hello everyone, welcome to Abi Creations. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு வீடியோ போடுறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவில் வந்து எப்படி கட் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத போடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாகவும் இருக்கும். இதை ப்ளவுஸில் எப்படி கட் ஒர்க் பண்ணுறோங்கன்னா ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம போடுறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். இது மூலம் நீங்கள் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே கற்றுக்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஆரி கற்றுக்கிறதுனால உங்களோட மணி நிறையா சேவ் பண்ணலாம். நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் உங்களுக்கு. எதுவும் டவுட்ஸ்னால் இது கீழே உள்ள ஃபோன் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா நாங்கள் டவுட்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபைன், குட். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இது வந்து நாங்கள் வரைகிறோம். ஒரு ஆர்ச் மாதிரி கொடுத்து ஒரு பேப்பரில் ஒரு திலகம் மாதிரி ஒரு டிசைன் நாங்கள் வரைஞ்சிருக்கோம். நாங்கள் வந்து இன்ஸ்டன்ட் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஒரு கட்டிங் எடுத்து அதைத்தான் நாங்கள் கட் ஒர்க் பண்ணுறதுக்காண்டி ஒரு டயக்ராம் எடுத்து அது வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஸ்லீவ் வந்து 12 இன்ச் இருக்குது. ஃபர்ஸ்ட் அதில் சென்டரில் ஒரு கோடு போட்டிருக்கோம். அதுலேருந்து ஃபாலோ பண்ணி இது வரைஞ்சிட்ருக்கோம். நாங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ராம ஃபுல்லாக வரையில ஒன்றில் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு எவ்வளோ கேப் கிடைக்குதுங்கிறத கேல்குலேஷன் பார்த்துட்டு நம்ம அடுத்து வரையலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாவெண்டர் கலர் ஸ்லீவு, பிங்க் கலர் சாரீ. ஸோ நம்ம லாவெண்டரும் பிங்க்கும் மிக்ஸ்டாக வரப்போகுது. அந்த கார்னரில் வந்து ஒரு சின்ன ரவுண்ட் ஸ்டோன் பிங்க் கலர் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். திரும்ப அது கீழே வந்து ஒரு ராமக்கல் ஒட்டுறோம், அதுவும் பிங்க் தான். இது சில பேர் ராணி பிங்க்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஜெர்மன் பிங்க்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்டோனை சுற்றி பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் வச்சுருக்கோம். அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற கோல்டு ஸ்ப்ரிங் வந்து அது அந்த ரவுண்டு ஸ்டோனை சுற்றி வச்சுருக்கோம். இந்த ராம ஸ்டோனை சுற்றி வச்சுருக்கோம். அது காய முன்னே வச்சுட்டோம் வீடியோக்காண்டி. இப்போது இதை பார்த்திங்கன்னா அந்த ராமம் மாதிரி போட்டாங்கல்ல, அதை வந்து அவுட்லைனில் ஜரியில் வந்து ஒரு லைன் கொடுக்குறோம். நம்ம ரெகுலராக கொடுக்குற மாதிரி ஒரு லைன் கொடுத்துட்ருக்கோம். அதை ஃபாலோ பண்ணி திரும்ப அடுத்த லைன் ஒரு சும்மா ஒரு 4 இன்ச் கேப் விட்டு ஈவனாக ஒன்று போல் கேப் விட்டு அதை ஃபாலோ பண்ணி இன்னொரு லைன் திரும்ப அதே சேம் ஜரி போட்டுட்ருக்கோம். அந்த ஃபாலோ பண்ண லைன்லேருந்து நம்ம பாதியிலேருந்து இது வைக்கிறோம், சலங்கை வைக்கிறோம். ஒரு ஆன்டிக் மெட்டல் கோல்டில் கொஞ்சம் மீடியம் சைஸ் பீட்ஸும் மினி சைஸ் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் அது ரெண்டும் கலந்து நம்ம சலங்கை சைடில் பாதியிலேருந்து வைக்கிறோம். ஏன் பாதியிலேருந்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த கேப் இடையில இன்னொரு டைப் ஆஃப் டிசைன் வரும். அதுக்காண்டி இதை பாதியிலேருந்து வச்சோம்னா நம்ம ரிங் போடுவோம்ல, காதில் மாட்டுற ரிங்கோட டிசைன் ஸ்டைலில் வரும். நம்ம இந்த சலங்கை ஸ்டைலில் வைக்கும்போது இப்போ லாவெண்டர் கலர் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால லாவெண்டர் கலர் த்ரெட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் பொதுவாக கோல்டு பீட்ஸ்னால் நம்ம கோல்டு த்ரெட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு வந்து லாவெண்டர் கலருக்கு சேம் நம்ம லாவெண்டர் கலர் பீட்ஸே நம்ம யூஸ் பண்ணுறோம். இது திரும்ப அப்படி செமி சர்க்கிள் ஸ்டைலில் வரும். இது இங்கே பாருங்கள், இதை பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது. காதில் போடுற இயர்ரிங் ட்ராப் மாதிரி வந்துருக்கு. இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணி நெருக்கி வரும். அந்த மீதி உள்ள கேப்பில் ஒரு சுகர் பீட்ஸு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பீட்ஸு ஆல்டர்னேட்டாக வச்சுக்கிட்டே போகிறோம். ஸோ அதுக்கு இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேட் தெரியும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த புட்டாவில் பார்த்திங்கன்னா அந்த 2 செயின் ஸ்டிச்சுக்கு நடுவில் ஒரு சின்ன ஸ்ப்ரிங் கொடுத்துருக்கோம். எதுக்காண்டி கொடுத்துருக்கோன்னா மேலே பார்த்திங்கன்னா ஓவர்லாப் பண்ணி ஸ்ப்ரிங் வச்சிட்ருக்கோம். அது கொஞ்சம் எம்போஸ்டாக காட்டுறதுக்காண்டி கீழே ஒரு பேஸ் லைன் கொடுத்துருக்கோம். க்ராஸாக ஃபில் பண்ணும்போது நல்லா நீட் ஃபினிஷ் இருக்கும். அதுக்காக க்ராஸாக ஈவனாக ஒன்று போல் கட் பண்ணியிருக்கோம். ஸ்ப்ரிங்கை வந்து ஒன்று போல் கட் பண்ணிவிட்டு க்ராஸாக ஃபில் பண்ணிட்டே வந்துடுறோம்.
இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது போக மேலே அங்கே குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கோம். அது அந்த அந்த 2 அந்த ராம ஷேப்புக்கு நடுவில் உள்ளதுக்கு ஃபில் பண்ணுறதுக்காண்டி போட்டிருக்கோம். அதுக்கு மேலே ஒரு ஆர்ச் வந்து ஜஸ்ட் ட்ரா பண்ணியிருக்கோம். இனி அதுவும் அடுத்து நாங்கள் ஃபில் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஸ்ப்ரிங் வந்து க்ராஸாக ஈவனாக ஒன்று போல் ஆரிலேயே நாங்கள் வச்சுருக்கோம். ஆரிலேயே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி மேலே லாக் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம வந்து ஜருகை பக்கத்துலேயே அந்த டபுள் ஸ்டிச் போட்டு ஓவர்லாப் பண்ணி ஸ்டிச் போட போகிறோம். இதுக்கு பாருங்கள், ஏற்கனவே நம்ம வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஆக்சுவலாக கட் ஒர்க் சென்டரில் பண்ணுறதுனால நம்ம டபுள் ஸ்டிச் கொடுத்து ஓவர்லாப் பண்ணி க்ராஸாக கொடுக்க போகிறோம். நம்ம க்ராஸாக கொடுத்தோம்னாக்கத்தான் நம்ம கட் ஒர்க் பண்ணும்போதுமே அந்த பிசிறுலாம் இல்லாமல் நமக்கு சேஃபாக இருக்கும். ப்ளவுஸ் நல்லாவும் இருக்கும், நல்ல ஃபினிஷும் கிடைக்கும், நீட்டாக இருக்கும். அது நம்ம இந்த ஆர்ச்சை சுற்றியும் கொடுத்துட்டு அங்கே ஒரு பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம். அந்த ஸ்டோனை சுற்றியுமே கொடுக்க போகிறோம். நம்ம அதை கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் வந்து தனியாக ஒரு பெண்டன்ட் ட்ராப் மாதிரி தெரியும். அது வந்து இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். கீழே ஸ்பேஸ் விட்டாலும் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே கூடி ஒரு சின்ன ஒரு ட்ராப் மாதிரி அழகாக இருக்கும். இதாக இருக்குது பாருங்கள், திரும்ப அதுவும் சேர்த்து கொடுத்துட்டோம். இப்போ தையல் வந்து டபுள் பண்ணி பார்க்குறோம். செகண்ட் லைன் முடிச்சாச்சு. நம்ம இந்த ஓவர்லாப் பண்ணி க்ராஸாக திரும்ப அதே இது நம்ம ஆரியில் போடுற செயின் ஸ்டிச், இதுக்கு நம்ம கிளாஸில் சொல்லியிருக்கோம், அந்த ஸ்டிச்சை ஃபாலோ பண்ணி போட்டுக்கிட்டுருக்கோம். ஏற்கனவே பக்கத்தில் உள்ளது பார்த்திங்கன்னா அதில் இது மாதிரி போட்டு வச்சுருக்கோம். வீடியோ பண்ணுறதுக்காண்டி நாங்கள் இது ஒன்று போட்டு காட்டிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த தையல்லாம் போட்டதும் நம்ம கட் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கே பயம் இருக்காது. இப்போ அடுத்து அங்கே சைடில் ஒரு ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கோம். அந்த ஸ்டோனை சுற்றி திரும்ப சின்ன பீட்ஸ் வைக்கிறோம். அந்த போர்ஷனையும் ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். திரும்ப நம்ம அந்த 2 ஆர்ச்சுக்கு நடுவில் உள்ள ஒரு கேப் ஃபார்ம் ஆனது. ஸோ நம்ம திரும்ப அது அங்கேருந்து நம்ம இன்னொருக்க அந்த கேப்பே தெரியாத அளவுக்கு பீட்ஸ் வைக்கணும். ஸோ திரும்ப நம்ம அங்கே ஆன்டிக்கில் சுகர் பீட்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி அதை கண்டினியூ பண்ணுறோம். அங்கே ஏற்கனவே ஒரு செமி சர்க்கிளாக ஒரு ஆர்ச் போட்டிருக்கோம். அந்த ஆர்ச் ஷேப்புக்கு நம்ம இந்த பீட்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக எடுக்கிறோம். அந்த இருக்குது. திரும்ப நம்ம அந்த ஷேப் வந்து எடுக்கிறோம். அதுக்கு தான் அந்த கேப்பை கால்குலேட் பண்ணி நம்ம போட்டு வச்சு ஆர்ச் வரைஞ்சிருக்கோம். ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி ஃபர்ஸ்ட்டு காய வச்சுட்டு தான் இந்த பக்கம் அந்த ஆர்ச்சுக்கு செயின் ஸ்டிச்சு ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் அங்கே ஃபாலோ பண்ணியிருக்கோம். அது காயிற கேப்பில் நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா திரும்ப அங்கே போய் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒர்க்கும் நீட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஹாஃப் கோன் ஷேப் கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு நியர்லி அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகர் பீட்ஸ், கோல்டு ஆன்டிக் சுகர் பீட்ஸால் கவர் பண்ணியாச்சு. நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்குதோ, இப்போ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸையுமே நம்ம திரும்ப அந்த பீட்ஸால்
கவர் பண்ணிகிட்ருக்கோம். திரும்ப இதுக்கு அடுத்து மீடியம் சைஸ் ஆன்டிக் பீட்ஸ் இருக்கும். அது ஒரு லேயர் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தோம்னா அந்த 2 பெண்டன்ட் மாதிரி வர்ற கேப்பை வந்து நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணுறோம். எங்கிட்ட நமக்கு ஸ்பேஸ் கிடைக்குதோ அதை ஃபாலோ அப் பண்ணி ஃபில் பண்ணுறோம். அங்கே ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பாருங்கள், ஏற்கனவே ஃபில் பண்ண போர்ஷன்ஸ் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. கீழே இதில் ஸ்ப்ரிங் வச்சுருக்கு. அந்த ஸ்டிச்சு வந்து டபுள் ஸ்டிச் எப்படி போட்டிருக்குங்கிறத நல்லா இதில் நீங்கள் பார்க்கலாம். நல்லா கிளியர் வியூ இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் எப்படி உங்களுக்கு சொன்னோமோ ப்ரெசென்ட் பண்ணோமோ அதே போல் அதே ஸ்டெப்ஸில் வந்து இது பூரா ஃபாலோ பண்ணியிருக்கு. இது பூரா இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், கவர் பண்ணி ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது 1 ஃபைன் குட். இப்போ பாருங்கள், ஓவராலாக இது வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண இது ஸ்லீவ் பாருங்கள். இதில் நம்ம தையல்லாம் போட்டோம், இது கவர் பண்ணோம். அவுட்லைனில் வந்து ஒரு லேயர் ஜரி கொடுத்துருக்கோம். அந்த ஆர்ச்சில் ஜரி கொடுத்துட்டு அப்புறம் சாரி பிங்க்குனால பிங்க் கலரில் ஒரு லேயர் கொடுத்துருக்கோம். கீழே அப்படியே பேஸில் வந்தீங்கனாலுமே அந்த சலங்கை மாதிரி பீட்ஸு கீழே ஆர்ச் ஷேப்பில் திரும்ப ஜரி வந்து 2 லைன்ஸ் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு பிங்க் கலர் த்ரெட் வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இப்போ வந்து எல்லா அந்த ஆர்ச் இருக்குல்ல, எல்லா பெண்டன்ட் மாதிரி உள்ள அந்த ட்ராப்ஸில் ஸ்ப்ரிங் வச்சுருக்கோம். எல்லாமே ஆரியில் வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். ஈச் அண்ட் எவ்ரி இது நல்லா கவர் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா கிராஸாக நல்லா ரேஸ் மாதிரி ஒன்று போல் அந்த பெண்டு கர்வில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக திரும்பி வந்திருக்கும். இது வந்து ஸ்லீவோட பார்டர் தடி போட்டிருக்கோம். இனிமேல் அடுத்து வந்து இதை கட் பண்ணணும். மேலே பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கக்கூடாது. கீழே நல்லா கிராண்டாக ஆகிடுச்சு ஸ்லீவு. மேலே வந்து சும்மா சிம்பிளாக புட்டாக வச்சுருக்கோம். சும்மா அது அந்த திலகம் மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு சுற்றி ஸ்ப்ரிங் வச்சுட்டு அது ஒரு 3 டாட் வச்சுருக்கோம். இப்போ ஓவரால் பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்லீவ். பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் ஸ்லீவ். இதை அடுத்து இனிமேல் எப்படி நம்ம கட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இதை பாருங்க, இது எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம போட்டு முடிச்சுட்டோம் ஒரு ஸ்லீவை. இப்போ இதை வந்து அடுத்து எப்படி கட் ஒர்க் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். நார்மலாக நம்ம ட்ரிம்மர் வச்சு தான் நான் கட் பண்ணுறோம். நமக்கு ரொம்ப தைரியமாக கட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஸ்டிச்சு வந்து கெட்டியான ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறதுனால நமக்கு எதுவும் பிசிறு வராது. ஒரு கட் பண்ணி முடித்து எடுத்ததுக்கு பிறகு நம்ம அந்த அவுட்டர் லேயரில் வந்து லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிடுவோம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் காய விட்டுட்டு அப்புறம் நம்ம ஸ்டிச்சிங்க்கு கொண்டு போனோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசிறு வராது. அந்த க்ளூ வந்து கண்ணாடி மாதிரி காஞ்சிரும். அது வெளியே தெரியாது. துணிக்கு டேமேஜும் இருக்காது. பார்க்குறதுக்கு நல்ல ஃபினிஷிங் இருக்கும். ஒருத்தவங்க சால்ட்ரிங் பண்ணி எடுப்பாங்க. ஒரு நேரம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப துணி பிடிச்சி இழுத்து இல்லை ஜருக மேலே பட்டுரும். இல்லைன்னா இந்த கொசுப்பத்தி வச்சு எடுக்கிறது, இல்லைன்னா பத்தி குச்சி வச்சு எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நேரம் சைட் லேயர்லாம் கருப்பாக ஆகும். நம்ம அடுத்து பேஸ் துணி கொடுக்குறோமோ இல்லை இது பண்ணும்போது அது அசிங்கமாக தெரியும். ஸோ இது நம்ம இப்படி பண்ணும்போது நீட் ஃபினிஷ் கிடைக்கும். கட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த லுக் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், கட்லாம் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பிங்க் கலர் வந்து டாலர் தொங்குற மாதிரி இருக்குது. இனிமேல் நம்ம அதை வந்து ஸ்டிச்சிங் கொண்டு போவோம். ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த கட்டிங்கெல்லாம் எடுக்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக வந்துடும். ஸ்டிச் பண்ணிட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த கட் ஒர்க்கில் அடியில் வந்து பிங்க் கலர் வரும். பிங்க் கலர் வர்றதுனால இப்படி தான் ஆக்சுவலாக வரணும். லைனிங்கில் வந்து அந்த என்ன கலர் சாரியோ அந்த கலர் கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்.
கீழே உள்ளது வந்து பேஸ் வந்து லைனிங் கிளாத்து, இது வந்து அந்த சாரிக்குரிய கிளாத்து. இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இனிமேல் அதை அட்டாச் பண்ணுறோம். அதை எப்படி அட்டாச் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இதை வந்து இப்போ ராங் சைடில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பெல் பின்ஸ் போட்டுறோம். இங்கே அந்த பெண்டு கர்வில் வந்து ஸ்டிச்சஸ் பூராமே போடணும். அடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ அந்த ரவுண்டு ஷேப் வந்து கீழே கட்டிங் எடுத்து ஸ்டிச் பண்ணுறாங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும், நிறைய பாசிலாம் இருக்கிறதுனால ஸ்டிச் பண்ணுறாங்க. ஒன் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம்னா இதுதான் அதோடைய ஃபைனல் ஃபினிஷிங். இதுதான் ப்ளவுஸோட ஸ்லீவோட ஃபினிஷிங். பார்த்திங்கன்னா தெரியும். பிங்க் கலர் சாரிக்கு இந்த லாவெண்டர் கலர் ப்ளவுஸு. இது நம்ம அந்த ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் மட்டும் தான் கிராண்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். பேக் ஃப்ரண்ட் வந்து வெறும் சிம்பிள் ஜரி அண்ட் சிம்பிள் பீட்ஸ் மட்டும்தான் வச்சு அவுட்லைன் பண்ணியிருக்கோம். இதுவே பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து கொஞ்சம் ஹெவியான ஒர்க் ஆகிடுச்சு. டோட்டலாக பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்லீவ் ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்ப நெக்ஸ்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோவோட வரலாம். ரெகுலராக எங்கள் வீடியோ கீப் வாட்ச் பண்ணிகிட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.